சப்பாத்தி, ஃபுல்கா, நான் அப்படின்னு இந்த 3க்குமே ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன்னா அது பன்னீர் பட்டர் மசாலா தாங்க. நான் இன்னைக்கு சப்பாத்தியோட தாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலாவ சர்வ் பண்ணியிருக்கேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, 2 கீறின பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணுங்க. மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 3 தக்காளி போட்டு கூடவே கொஞ்சம் அது வணங்குறதுக்கு உப்பும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணுங்க. ஆறுனதுமே இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கணுங்க. இது கூடவே 2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண பன்னீரை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து அதை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கடாய் வச்சுட்டு எண்ணெயும் 2 கியூப் அன்சால்டட் பட்டரும் போட்டு அதில் கீறின பச்சை மிளகாயை போட்டு அது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடரையும் போட்டு கலந்து விட்டுட்டேங்க. இது கூடவே அரைச்சி விட்ட விழுதும் அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணியும் கலந்து கொஞ்சம் சர்க்கரை உப்பு 2யும் போட்டு கலந்து இதுலேயே பாலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடணுங்க. இந்த கிரேவி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு 5 முந்திரியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மூடி போட்டு திறந்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது இந்த கிரேவியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் அதுவே போதுங்க. நான் இன்றைக்கி இந்த பட்டர் மசாலாவை பால் ஊற்றி ரெடி பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா பன்னீர் போடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.